கல்வி, விளையாட்டு, ஆன்மீகம், மருத்துவம் மற்றும் அனைத்து எஸ்டி நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் பாடி வே செல்வம் வாக்கு சேகரிப்பு. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் பாடி வே செல்வம் பெரிய பாப்பிநாயகன அள்ளி, கமாலப்பட்டி, மங்களப்பட்டி, சின்ன கமாலப்பட்டி, அகரம் காலனி, அகரம், தோமல அள்ளி, கே செட்டி அள்ளி, கிருஷ்ணா கொட்டாய் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிராமம் கிராமமாக வீதி வீதியாக சென்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5 ஆண்டு காலம் அந்த ஆட்சியினுடைய அவலநிலையை பார்த்தீர்கள். 550 வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள். 50 வாக்குறுதிகள் கூட நிறைவேறவில்லை. அப்படிப்பட்ட ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்பொழுது நமக்கு ஆட்சி மாற்றம் தேவை. இந்த ஆட்சி மாற்றம் தேவைக்காக நீங்கள் எல்லாம் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நான் இங்கு போட்டியிடுகின்றேன். எனக்கு மாம்பழ சின்னத்தில் நீங்கள் ஒரு வாய்ப்பு தர வேண்டும். இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நிச்சயமாக காவேரி உபரிநீர் திட்டம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரி, கால்வாய் எல்லாத்துக்கும் பயனடையும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் ஆண்டிற்கு 3 இலவச கேஸ், விவசாய கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து. அதே போல் கிராமப்புற ஏரி வேலைகளுக்கு இப்பொழுது 100 நாட்கள் நடைபெறுகிறது. அதை 150 நாட்களாக நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் அவர்கள். அதனால் தயவு செய்து நீங்கள் ஆட்சி மாற்றம் கட்டாயம் வர வேண்டும். உங்கள் கையில் தான் இருக்கிறது. நான் உங்களுக்கு அருகாமையில் பாடி கிராமத்தை சார்ந்தவன் தான். என்னை எளிதில் நீங்கள் சந்திக்கலாம். உங்களுக்கு நான் நஷ்ட எல்லாத்திலையும் முதலாளாக நிற்பேன். என்னை எதிர்த்து நிற்கும் வேட்பாளர் சென்னையை சார்ந்தவர், சினிமா துறையை சார்ந்தவர். அவர் இப்பொழுது ஓட்டு கேட்க மட்டும்தான் வருகிறார். அவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு நிலைமை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு வருகின்ற 23ஆம் தேதி எனக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.